தற்கொலைகள், அணில் குஞ்சுன்னு சொல்றது. இவங்களுக்கு இருக்கிற மெயின் கிரைட்டீரியா இன்னைக்குன்னு இல்லை, அது ஒரு வியாதி. அது திமுகவோட ஹெரிடிட்டரி ஜீன்லேயே அடுத்தவனை இழிவுபடுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, டிமாரலைஸ் பண்ணி தான் வெற்றி பெறுறதுக்கான சாத்தியக்கூறுகளை எடுப்பாங்க. கேட்டால் அது அரசியல் சொல்லுவாங்க. அது அரசியலை நான் பார்க்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, யார் சொத்தை கொள்ளடிச்சாரு, யாருக்கு கெடுதல் பண்ணிட்டாரு, என்ன அவரால் தவறு இருந்துச்சு, அதை தமிழக அரசே நொடிஞ்சு போய் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போய் இயற்கை வளங்களும் மனித வளங்களும் மண்ணை கொள்ளடிச்சாரு, அதை அடிச்சாரு, ஏதாவது ஒன்று அவர் பேர் உழைச்சி சம்பாதிச்சு அந்த மனுஷன் வந்துரு. இப்போ தனி மனிதனாக நீங்கள் பாருங்களேன், இன்னைக்கு இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க, இவ்வளோ பேசுறீங்க, டே 200 ரூபாய் காசு கிடைக்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசுறீங்க. 200 கோடி அவர் விட்டு வராரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு 200 ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தா கொலையை பண்ணுவீங்களா? வெறும் அல்ப 200 ரூபா என்ன கிடைக்கும் போது உங்களுக்கு? இந்த 200 ரூபாய் வச்சுட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் லஞ்ச் கூட சாப்பிட முடியாது. ஃபுல் லஞ்ச் ஃபுல் மீல்ஸ் கூட சாப்பிட முடியாது. அந்த 200 ரூபாய்க்கு நீ இவ்வளோ கூவுறேன்னா உன்னை அசிங்கப்படுத்தணும், உங்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக கோடி கணக்கில் செலவு பண்ணுறீங்க. செலவு பண்ணுங்க, எவ்வளோ வேணாலும் 17 கோடி இல்லை 17,000 கோடி கூட செலவு பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தான் போட்டியே இல்லையே உங்களுக்கு, நாங்கள் தான் எலெக்ஷன்லேயே நிற்கல, நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை, வி ஆர் அன்டெஸ்டட்ன்றீங்க. அப்புறம் ஏன் 17 கோடி செலவு பண்ணுறீங்க? செலவு பண்ண காரணம் என்ன? பயம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி நாங்கள் ஒரு சின்ன மணி ஓசையாக வெளில நிற்கிறோம். யானை பின்னாடி வரும், வெயிட் பண்ணுங்க, வந்துட்டே இருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். Shirts and trousers. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு இளைஞர் கட்சி களத்தில் நிற்கிறாங்க, அது குறித்து பேசுறாங்க. ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகம் சார்ந்த செய்தி தொடர்பாளர்களோ இல்ல தொண்டர்களோ இங்க பேசி நம்ம பார்க்கறது இல்லையா? அதுக்காக தான் இதை கேட்டுட்டேன் உங்ககிட்ட. நீங்க பேசுறத கூட தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எந்த ஒரு செய்தி தொடர்பாளருமே இது வரைக்கும் பேசினது இல்ல. அதுதான் சொல்ல வரேன் பிரதர். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி நாங்கள் ஒரு சின்ன மணி ஓசையா வெளில நிற்கிறோம். யானை பின்னாடி வரும், வெயிட் பண்ணுங்க, வந்துட்டே இருக்கு. விரைவில் இன்று முடிச்சுட்டாங்க இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இந்த 2-3 நாளில் கண்டிப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அது நம்ம பேசுகிறோம், அவங்க பேசலைன்றதில்ல, அவங்க சார்பாக தான் நம்மளும் பேசுகிறோம். ஸோ அதனால் அந்த அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக தாவேக்காக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் பேசுகிறோன்றது அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஏன்னா நம்ம 11 விஷயத்தை நம்ம தான் எடுத்து பேசுகிறோம். அது வைரலாக வந்திருக்கு. நம்மளுமே ஒரு 15 நாள் பேசாமல் இருந்தோம். இந்த துயர சம்பவம் மூடிட்டோம், இப்போ எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது, ஏன்னா நமக்கு தெரியாமல் பேசக்கூடாது, இதில் ஒரு அரசியல் பண்ணக்கூடாது, நம்ம நிற்க வேண்டிய இந்த கடும்பத்தோடு. அதனால நாங்கள் நேரில் போயிட்டு தான் பேசணுன்றதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். இப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எங்கள் சார்பாக எங்களுக்காக பேசக்கூடிய எந்த கட்சிக்கும் நாங்கள் பொறுப்பல்ல. அவர்கள் கருத்து அவர்களுடைய, எங்கள் கட்சி தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்லாமல் யார் பேசினாலும் அவர்கள் கருத்து, நாங்கள் பேசுவது மட்டுமே எங்களை குறிக்கும்னு சொல்லலையே. அப்போது அந்த ஒரு அங்கீகாரம், சின்ன அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, பரவாயில்லப்பா, இந்த பசங்க பேசுகிறாங்கப்பா, உண்மையை பேசுகிறாங்கப்பா, நேர்மையாக இருக்காங்கப்பா, அவங்க சொல்கிற கருத்தில் ஒரு நியாயம் இருக்குப்பா அப்படின்னு மக்களை அங்கீகரிச்சிருக்காங்க. நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் போய் எனக்கு நான் பேசின எந்த இடத்துலையுமே என் கமெண்ட்ஸ் ஒரு தப்பான கமெண்ட்டே கிடையாது. ஒரு 5-6 கமெண்ட் வருமே தவிர அது யார் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி மக்கள் நம்பலாம், எனக்கு அதுதான் தேவை. ஸோ அப்போ நம்ம சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டு களத்துக்கு போயிட்டு அந்த பையன் பேசுகிறான் அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் இருக்கும்ல. யார் குடும்பம் நம்ம பேசுகிறோம்ல, எந்த குடும்பத்தில் இப்படி இருந்துச்சு, அந்த குடும்பத்தில் இப்படி இருந்துச்சு, இந்த இடத்துல அப்படி இருந்துச்சு, இதெல்லாம் சொல்லும்போது கரெக்டு தான் பண்ணும்போது அதுதான் நான் பார்க்குறேன். அப்போது அவர்கள் சார்பாக நம்ம பேசுகிறோன்றோம், அதுக்கு அவங்க ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தானே. எங்களை மாதிரி ஒரு சின்ன கட்சியை வளர்த்து விடுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் 10 பேர் தெரிஞ்சதுன்னா அதுக்கு விஜயன் தான் ஒரு காரணம், ஜான் சார் காரணம், புசியானந்தன் காரணம், அவர்கள் கொடுத்த வாய்ப்பு தானே. இல்லை அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விட்டுருந்தாங்க, அப்படி என்ன மக்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. தாவக்கோட அந்த அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னென்ன இருக்கும் இந்த மக்கள் சந்திப்புக்கு பிறகு? இது முடிஞ்சிருச்சுனாலே ஒரு பெரிய மனபாரம் குறைஞ்சிரும். அவர் உண்மையிலே ஒரு சென்சிட்டிவான மனுஷன், தப்பு இல்லைங்க. அவர் தான் சொல்கிறாங்க, என் லைஃப்லேயே இப்படி ஒரு துயர சம்பத்துக்குள்ள நான் இறங்கி என் லைஃப்பில் அவர் அந்த லெவலில் பிறக்கும்போதே பாண்டு சில்வர் ஸ்பூன் தானே. இருந்தாலும் இதெல்லாம் தூக்கி போட்டு வராருன்னா அது அந்த மனநிலையே வேற. நான் என்ன மாதிரி ஒரு பிச்சைக்கார பையன் நிற்கிறான்னா அது வேற. நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்கு ஓடி வரோம், பண்ணுறோம், போகிறோம், நம்ம இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிச்சைக்காரங்க இருந்த சென்ஸ்னா நம்ம இழக்க ஒன்றுமே இல்லை. எனக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருக்கு இழக்க எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றாரு. இந்த கம்பேரிசன்லாம் எனக்கு அவரை பிடிச்சது. இப்போ தனி மனிதனாக நீங்கள் பாருங்களேன், இன்னைக்கு இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க, இவ்வளோ பேசுறீங்க, டே 200 ரூபாய் காசு கிடைக்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசுறீங்க. 200 கோடி அவர் விட்டு வராரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு 200 ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தா கொலையை பண்ணுவீங்களா? அப்போ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல. ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு, யார் சொத்தை கொள்ளடிச்சாரு, யாருக்கு கெடுதல் பண்ணிட்டாரு, என்ன அவரால் தவறு இருந்துச்சு, அதை தமிழக அரசே நொடிஞ்சு போய்
ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போய் இயற்கை வளங்களும் மனித வளங்களும் மண்ணை கொள்ளடிச்சாரு, அதை அடிச்சார், ஏதாவது ஒன்று அவர் பேர் இருக்கா, உழைச்சி சம்பாதிச்சு அந்த மனுஷன் வந்துருக்காரு. நடிகன்னு சொல்றீங்க, நீங்கள் யாராவது நடிச்சது மாதிரி வந்து காட்டுங்க, ஒரு படம் ஓட்டி காட்டுங்க பார்ப்போம். 2 படம் தொடர்ந்து ஹிட் கொடுக்க முடியல பிரதர். ஒரு படம் ஓடுறதே மிகப்பெரிய சவால். இன்னைக்கு 35 வருடமாக தொடர்ந்து நம்பர் 1ல நிற்கிற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டு வந்து நிற்கிறாரு அப்படின்ற போது அதெல்லாம் பாருங்க, வாய்ப்பு கொடுங்க. நாளைக்கு நானுமே விமர்சிப்பேன், தவறா இருந்துச்சுன்னா அண்ணா தவறுனா எப்படிண்ணா, தப்பு இல்லையாண்ணா அப்படின்னு நானும் கேட்பேன், கண்டிப்பா கேட்பேன். அதை ஏற்றுக்கிற இடத்துல மனப்பான்மையில இருக்கிற மனிதர் தான் அவரும். அதை தான் சொல்ல வரேன். நீங்க எதையுமே செய்யாம கண்மூடித்தனமா, எனக்கு என்னோட கோவம் வெறும் அல்ப 200 ரூபாய் என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? இந்த 200 ரூபாய் வச்சுட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்க லஞ்ச் கூட சாப்பிட முடியாது, ஃபுல் மீல்ஸ் கூட சாப்பிட முடியாது. அந்த 200 ரூபாய்க்கு நீ இவ்வளவு கூவுறன்னா, 200 கோடி தூக்கி போட்டு ஒரு மனுஷன் வரான், அவர் எப்படிப்பட்ட மனநிலை எந்த இடத்துல வாழ்ந்துட்டு தூக்கி போட்டு வரான்ற போது அந்த ஒரு பேசிக் எத்திக்ஸ் அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதையாவது அவருக்கு கொடுங்கப்பா. அதுக்கப்புறம் விமர்சிங்க, தவறு வரும்போது விமர்சிங்க. தவறே நின்னா பார்த்தா குத்தம், பார்க்கலனா குத்தம், பேசினா குத்தம், அறிக்கை விட்டா குத்தம், கொடுக்கலனா குத்தம், சொன்னா குத்தம், சொல்லனா குத்தம், வந்தா குத்தம், வரலனா குத்தம். எல்லாமே அந்த அந்த வன்மத்தோடைய அந்த ஒரு 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 கேவலமான மனநிலையை பார்க்கும்போது அதை எப்படிதான் அப்போ என்ன சொல்ல முடியும் அவங்கள? நீங்கள் இதை சொல்கிறது அப்போ அவர் என்ன பார்த்துட்டாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என் இலக்கு என் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும், அதை நோக்கி பயணிக்கிறேன்னு அவர் போகிறாரு. பட் நம்ம இங்கே பேசுகிற இடத்துல உட்காந்துருக்கோம், அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் கேட்கும் கேள்விக்கும் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கும் எதிர்கருத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுது. அது எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் கூட அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, எங்களையும் சொல்ல வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஜனவரியிலேருந்து என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஜனவரிலேருந்து பொதுச் செயலாளராகட்டும், ஜான் சாராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சஃபாலஜிஸ்ட் அவராக இருக்கட்டும், நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போனோம். நம்ம தமிழக மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம் 26ல் வந்தால், இதை பற்றி பேசுங்க, இந்த திட்டத்தை பற்றி பேசுங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு திட்டம் இருக்குது, இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம், இப்படி செய்ய போகிறோம், ஜனவரிலேருந்து பேசுங்கன்ற அந்த ஒரு சொல்யூஷன் பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு போவாங்க நான் நம்புறேன். ஏன்னா இப்போ பேசின எல்லாமே டைம் வேஸ்ட்டு. 10 பைசா பிரயோஜனம் இருக்கா அதில்? சொல்லு, 10 பைசா இதில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதே திருவாரூர்லேயும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்துலேயும் நெல் என்ன சார் இப்படி இத்தனை லட்சம் டன் நெல்கள் வந்து நாசமாக போச்சு அப்படின்னா 26 இது நடக்காதுங்க, நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறோம்ல, இதை நாங்கள் கொண்டு வருவோம் சொல்ல. கரெக்டு தானே. இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு 1 மாதம் வந்து தாகோட நிலைப்பாடு வந்து ரொம்பவே அமைதியாக இருந்தது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வந்து விஜய் அவர் வந்து இந்த தஞ்சாவூர்லையோ இல்லை நாகப்பட்டினத்தில் பேசும்போது இந்த பச்சை துண்டை கட்டிட்டு பேசணும், நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ இந்த விவசாயி குறித்து எங்கேயுமே விஜய் பேசவில்லையே. வருவார் சார், வருவார். இன்னைக்கு அதான் சொல்றேன் இல்லையா, ஏன்னா இப்போ வருவார்னா ஒரு மாசம் ஆயிடுச்சு. இல்லை ப்ரோ, அந்த நெல்மணி இருக்குமா, அதுதான் சொல்ல, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இப்போ சொன்னா மட்டும் நெல்மெல்லாம் அப்படியே வந்து திருப்பி பூத்த நெல்லாம் வந்து நார்மல் ஆயிடுமா? இப்போ அந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணணும், அதை தான் சொல்ல வரல. பூத்தெல்லாம் நார்மல் ஆயிடுமா? இப்போ காமேஷ் வந்து அட்ரஸ் பண்றாரு, விஜய் அட்ரஸ் பண்ண மாட்டாரு, அதான் கேள்வி. அவரோட கம்பேரிசன் வைக்காதீங்க ப்ரோ, அதை தான் சொல்ல வரேன். நான் பேசினா 10 பேர் பார்க்குறான், அவர் பேசி பார்த்தா 10 கோடி பேர் பார்க்குறான். இல்லை நான் புரிஞ்சுக்குது, நட்டு அதை தான் நட்ராஜ் சொல்ல வரேன், நீங்கள் புரிஞ்சுங்க, தெளிவுபடுத்துறேன். அவரு நான் இன்னைக்கு இருக்கிறேன், உனக்கு நாளைக்கு கல்யாணம், 11 மணிக்கு முகூர்த்தம், 1 மணிக்கு எனக்கு இந்த மாதிரி இது எடுக்க வேணா, நீ வருவியா சொல்லு? புரியுது, நான் கேட்கலாமா? அப்போ ஏய் இவ்வளோ நாள் எடுத்துட்டு இருந்தா நான் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும், மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேனலில் சொல்லணும்னு இருக்கிறேன், கூப்பிட்டா வரமாட்டேங்க நான் நட்டு அப்படின்னு நான் சொன்னால் அது நியாயமா? ஏன் நியாயம் இல்லை? ஏன்னா அன்றைக்கி ஒன்று கல்யாண நாள், ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் சம்திங், அப்போ அது ஒரு ப்ரையாரிட்டி இருக்குல்ல. அப்போது ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த மக்களை சந்திக்கணும், இந்த மக்கள்கிட்ட பேசணும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இவ்வளோ லீகல் பிரச்சனை இருக்குது, இது நம்ம அப்படியே வைப்போம். இப்போ நம்ம என்ன இப்போ கூட்டிகிட்டு வந்தால் பனையூர் பண்ணையாரெலாம் விமர்சனம் வரும், நம்ம எலெக்ஷன் டைமில் போகும்போது பார்த்துக்கலான்ட்டுன்னு ஒரு அடுத்த பிரச்சாரம் ஆரம்பிச்சிருந்தாரு, என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சொல்லியிருந்திருப்பீங்க நீங்கள்? இந்த மக்கள் டே 41 பேர் இறந்துருக்கான், அதுக்கு நீ ஒரு அளவும் கொடுங்கல, அதுக்கு ஒரு துயர சம்பவத்தில் அவங்கள பார்க்கல, அவங்கள பேசி அவங்கக்கிட்ட ஒரு இது பண்ணல, எதுவுமே செய்யாமல் நீ மாட்டு அதுக்குள்ளே அடுத்த கட்டம் போயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு அரசியலில் முதலமைச்சராகணும், எவன் செத்தாலும் வாழ்ந்தாலாம்பீங்க. நீ சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன், இந்த நெல் கொள்முதல் பற்றியோ இந்த நெல் பிரச்சனையை பற்றி ஒரு சொல்ல என்ன சொல்லியிருப்பீங்க? நீ மூடு, ஃபஸ்ட்டு முதல்ல 41 பேர் செத்தான்ல, அவனை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு இப்படி தான் சொல்லுவாங்க. இதுதான் உண்மை, புரியுதா? அப்போது வாங்குற காசுக்கு கூவணும், பார்த்தாலும் கூவோம், பார்க்கலனாலும் கூவோம். அதான் சொன்னேன், வந்தாலும் குத்தம், வரலனாலும் குத்தம், பார்த்தாலும் குத்தம், பார்க்கலனாலும் குத்தம், பேசினாலும் குத்தம், பேசினாலும் குத்தம், போனாலும் குத்தம், போகலனாலும் குத்தம். அவன் மைண்ட் செட் அவ்வளோதானே. உன்னை அசிங்கப்படுத்தணும், கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்காக கோடி கணக்கில் செலவு பண்ணுறீங்க. செலவு பண்ணுங்க, எவ்வளோ நாள் 17 கோடி இல்லை 17,000 கோடி கூட செலவு பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உண்மையை எவனாலே அழிக்க முடியாது. உண்மைக்கு ஒரு பவர் இருக்குது. எனக்கு 17 கோடி மக்கள் பின்னாடி நிற்கிறான், அவர் பின்னாடி, அவருக்காக நீ எவ்வளோ நரேஷன் வச்சாலும் கரூர் மாவட்டம் ஃப்ளாப் இல்லை, மக்கள் ஏற்றுக்கல, அவ்வளோதான். இதுதான் அங்கே தேவை, அது நடக்கும். அதுதான் அதனால தான் நான் சொல்கிறேன், ட்ரூத் ஹாஸ் எ கிரேட் பவர் சொல்கிறேன். அந்த பவர் போதும். ஆனால் இதெல்லாம் நடக்கும்.
இப்போ அவர் அதை இப்போ இதுக்கு நீ கேட்ட பயத்துக்கு பதில் சொன்னார்னா அதை திருப்பி இழுப்பான். அதை முடிச்சு விட்டாருன்னா பேச மாட்டாங்க. சரி நான் முடிஞ்சிச்சுடா, அதுக்கப்புறம் பேச முடியாதுடா அதை பற்றி அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும்ல. இது மாதிரி நடக்கும். அப்போது முடிஞ்ச வரைக்கும் நீ இப்போ போய் பேசினா தான் சொல்ல போகிறான். நீ பேசாத நெல்லை பற்றிலாம் என்ன நீ எங்கே ஓடி போன அவன் சொல்லுவான். விமர்சனங்கள் வைத்து கொண்டே தான் இருப்பார்கள். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே தான். அந்த மைண்ட் செட்டில் தான் அவரும் இருக்கார். ஆனால் ஒரு க்ரைட்டீரியா, மினிமம் க்ரைட்டீரியா அட்லீஸ்ட் பார்த்து முடிச்சிடுவோம். நெல்லுக்கு நீ கேட்ட மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா அடுத்த நிமிஷம் தான் வரும். முதல்ல கரூரில் இறந்தவங்களுக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இந்த நெல் கொள்முதலை பற்றி அவர் பேசட்டும் அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் சொல்லுவார், கவுண்டர் கொடுப்பாரு. கரெக்டு தானேன்பாங்க உடனே மக்கள். அப்போ இந்த நரேஷன் ஒன்று செட் பண்ணுறாங்கல்ல, இது அகெயின்ஸ்ட் நரேஷன் தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்மளும் அதுக்கு சுதாரிச்சிக்கணும். இன்னும் நம்ம முட்டாளாக இருக்கணும்னு நினச்சா அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ அதனால் பண்ணுற எல்லாமே கரெக்டாக தான் போகிறார். நிதானமாக செய்கிறார், தெளிவாக செய்கிறார், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிறார். அவ்வளோதான், தவறு ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் அவர்களோட இந்த தேர்தல் பரப்புரை மீண்டும் எப்போ தொடங்கும்? இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் இந்த ஹெலிகாப்டர் மூலியம்லாம் இந்த பிரச்சாரம் பண்ண போகிறதா ஒரு தகவல். அதுக்கப்புறம் இந்த விஜய் வந்து 2026 கிங்காக இருப்பார்ல, கிங் மேக்கராக இருப்பாருன்ற ஒரு விவாதம் வந்து போயிட்டு. நான் சொன்னது என்கிட்டே கொண்டு வந்து வைக்கிறியா நீ? நான் தான் ஒரு விவாதத்தில் வச்சேன். அது ஒரு பெரிய பேசும் பொருளா மாறுதல்ண்ணா. இப்போ விஜய் வந்து கூட்டணிக்குள்ள, அதிமுக கூட்டணிக்குள்ள வரப்போறாருன்னு ஒரு தரப்பு வந்து சொல்றாங்க. ஒரு பெரிய தொகுதிகள் வந்து கேட்கதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தன்னிச்சு தான் நிற்பாரு. அந்த தன்னிச்சு நிற்கும் போது அது திமுக ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா வழிவகுக்கும்னு ஒரு தரப்பினர் வந்து சொல்றாங்க. இத்தனை கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா, விஜயனா தான் முடிவு எடுக்கணும். வேற என்ன சொல்ல முடியும்? அவரோட முடிவு தானே எல்லாமே. ஸோ அவர் தான் செயற்குழுவிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தலைவர் எடுக்கும் முடிவே இறுதியானது உறுதியானதுன்ட்டாங்க. ஸோ அப்போ அதை என் பாயிண்ட் எல்லாமே இந்த ஹெலிகாப்டரில் வருதோ இல்லாட்டி அந்த மாதிரியான பிரச்சாரங்கள் நமக்கு தெரியல. நானும் படித்தேன், பட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் நம்ம எதுவும் பேசுறதில்லை. அப்படி வராங்க இப்படி வராங்கன்னு சும்மா ஏற்றி விட்டுற ஆள் நம்ம கிடையாது. என்ன உண்மையோ அதை மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். அதனால் ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், எப்படின்ற நமக்கு தெரில. வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம விஷயம் தெரிஞ்சால் பேசுவோம். அஸ் அ கிங் மேக்கர், எஸ் இஸ் த கிங் மேக்கர். அவர் எந்த கட்சியில் சேர்றாரோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும். கூட்டணிக்கு போனால் அவருக்கு அப்போ கிங் மேக்கர் தானே. கிங் இல்லைன்னா கிங்கும் அவர். அது மக்கள் முடிவெடுக்கும் தீர்ப்பு 26. இன்னைக்கு கிங் மேக்கர் அது திமுகவா, பாஜகவா, அதிமுகவா, குப்பனா சுப்பனா யாராக இருந்தாலும் சரி, அவர் யார் கை கட்டுறாரோ அவங்க தான் முதலமைச்சர். அது தெரிஞ்சு போச்சு. அவர் கூட யார் கூட போய் நிற்கிறாரோ அவங்க தான் முதலமைச்சராக போகிறாங்க. அதனால எல்லா கட்சியும் வரிஞ்சு என் பின்னாடி வாங்க, என் கூட வாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் கிங் மேக்கர் நான் சொன்னேன். அதனால தான் சொன்னேன் அவரை. கிங் என்பது 2026 தனிச்சு நான் போட்டிடுவேன் அப்படின்னாருன்னா, எஸ் நீ கிங் மேக்கரில் நீ கிங்கு அப்படின்னு மக்கள் வாக்களிச்சிட்டானா, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. மக்கள் வாக்களிச்சிட்டானா அவர் கிங் ஆகிட போகிறார். விஜய் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்காகவும் தமிழக வெற்றி கழகத்தை அழிக்கிறதுக்காகவும் பல கோடி ரூபாய் வந்து பணத்தை வந்து திமுக, நான் தான் சொன்னேனே 17 கோடி ரூபா செலவு பண்ணி கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறாங்கன்ட்டு. இது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. தாவேக்காக்கு மட்டும் பண்ணல, காமராஜருக்கே அவங்க வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்ணவங்க தான், அசிங்கப்படுத்தினவங்க தான். அதிமுக பார்த்து டயர் நக்கி கொத்தடிமைன்றது. எந்த கட்சி வளர்ந்து வருதோ ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் அசோசியேஷன் அவங்கள சொல்கிறது. அதுக்கப்புறம் கேப்டனுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க நீங்களே பார்த்தீங்க. குடிகாரன், போதையில் இருக்கும் தலைவர், 24 மணி நேரம் போதையில் இருக்கும் தலைவர் குடிகாரன்றது. நாம் தமிழரை பார்த்து நாய் டம்ளர் அப்படின்னு சொல்கிறது. கமலஹாசன் சார் வரும்போது அவருக்கு அவர் ஜாதியை வச்சே அவர் ஒரு ஜாதி மூலம் பூசி அவர் எங்கேருந்து வந்தார், அதனால தான் இவரை பாஜக சொல்கிறோன்னு பண்ணது. இப்போ விஜயனாக்கு தற்கூரிகள் அப்படி நீ பார்த்தா அந்த தற்கூரிகள் கூட நான் ஒரு இது சொல்லியிருப்பேன், யாரை பார்த்தா தற்கூரி கேட்குறீங்க அப்படின்ட்டுன்னு. தற்கூரிகள், அணில் குஞ்சுன்னு சொல்கிறது. இவங்களுக்கு இருக்கிற மெயின் க்ரைட்டீரியா இன்றைக்கின்னு இல்லை, அது ஒரு வியாதி. அது அவங்களுக்கு திமுகவோட ஹெரிடிட்டரி ஜீன்லேயே இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு வியாதி. அடுத்தவனை இழிவுபடுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, டிமாரலைஸ் பண்ணி தான் வெற்றி பெறுறதுக்கான சாத்தியக்கூறுகளை எடுப்பாங்க. கேட்டால் அது அரசியல் சொல்லுவாங்க. அது அரசியலை நான் பார்க்கல. அரசியல் இப்போ நீங்கள் சொன்ன கட்சிகள்லாம் இருக்குல்ல, அவங்களாம் வந்து தேர்தலில் போட்டிட்ட கட்சிகள். ஆனால் இப்போ தாவேக்கா வந்து அப்படி இல்லை, இப்போ தான் புதுசாக களத்துக்குள்ளே வராங்க. அப்படி இருக்கும்போது ஏன் திமுக வந்து இதெல்லாம் விஜய் அவர்களுக்கும் இல்லை அந்த கட்சி அவர்களுக்கும் பண்ணணும்? நாங்கள் தான் போட்டியே இல்லையே உங்களுக்கு. நாங்கள் தான் எலெக்ஷன்லேயே நிற்கல, நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை, வி ஆர் அன்டெஸ்டட்ன்றீங்க. அப்புறம் ஏன் 17 கோடி செலவு பண்ணுறீங்க? செலவு பண்ண காரணம் என்ன? பயம். தங்களால் வெற்றி பெற முடியாது. அப்போது நீங்கள் 4 வருஷம் ஒன்றும் செய்யலைன்னு அர்த்தம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பிரதர். இப்போது ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின் இந்த இடத்துல தான் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும், சொல்லிக்கிறேன். தாயிக்கா தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஆட்சியில் இருக்க வச்சுப்போங்க, இந்த 4 வருஷம் 21லேருந்து 26. இப்போ விஜய்னா வர்றார், புதுசாக கட்சி ஆரம்பித்து தாவேக்கான்னு வருது. அப்போ தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது 17 கோடி ரூபாய் விஜய் நான் அசிங்கப்படுத்துறதுக்கு செலவு பண்ணது. புரியுதுங்களா? அந்த கடந்த 4-5 வருடங்களாக நாங்கள் மக்களுக்கு என்ன சேவை செய்தோம், மக்களோட மேம்பாட்டை எப்படி உறுதிப்படுத்தணும், எப்படி இந்த சொசைட்டி அப்லிஃப்ட் பண்ணோம்,
எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம், எத்தனை மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்துறது, என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தோம், அந்த திட்டங்கள் எந்த செயல்பாட்டில் இருக்கிறது, அந்த செயல்பாட்டால் நாடும் நாட்டு மக்களும் எப்படி பயனடைந்தனர் அப்படின்ற ஒரு விஷயம், என்ன மாதிரியான கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்திருக்கோம், இது அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு பயன்பட போகிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள், எவ்வளோ விஷயங்களை நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கோம், குடிமராமத்து பண்ணி தண்ணீரோட பிரச்சனையை தீர்த்துருக்கோம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் செய்த சாதனைகளை, அது சாதனைகளில் உண்மையில் அது கடமைகள், மக்கள் நம்ம கொடுத்த வாய்ப்பை நம்ம கடமையாக செய்யணும். எங்களோட சேவைகளையும் கடமைகளையும் மக்களிடம் எடுத்துரைத்து நாங்களே சரியான, மீண்டும் ஆட்சிக்கு வந்து நாங்களே சரியானவர்களாக உங்களுக்கு சேவை செய்வோம் அப்படின்றத உணர்த்தக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருப்போம். இந்த மாதிரி தண்டத்துக்கு ஒன்றுமே செய்யாதவன் தான் என்ன பண்ணுவான், பயத்தில் எப்படியாவது கவுக்கணுன்றதுக்கு குறுக்கு வழியை தேடுவோம். நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த, இந்த வாய்ப்புக்கு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இத்தனை லட்சம் கடன் இருந்துச்சு, இத்தனை லட்சம் அடைச்சிருக்கேன், இத்தனை மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன், இந்த அளவுக்கு விலைவாசியை குறைச்சிருக்கேன், இந்த அளவுக்கு அடுத்த கட்ட படிப்பையும் அடுத்த கட்ட மருத்துவத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன், புது புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்திருக்கேன், இதனால் இத்தனை மக்கள் பயனடைஞ்சனர் அப்படின்னு மக்களும் நாட்டோட வளர்ச்சியும் மேம்பாட்டை பற்றியும் பேசி தான் நாங்கள் போவோம். தாவேக்கா வந்தால் வரட்டும், விஜய் நான் பேசுகிறத பேசட்டும், மக்கள் நம்பினார்னா அவருக்கு வாக்களிக்கட்டும், இல்லை அவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க, எனக்கு தான் வாக்களிக்கணும், என்னோட செயல்பாடு, ஏன்னா ஐ ஹாவ் அ சான்ஸ், ஸ்டில் ஹீ டசன்ட் ஹாவ், அவர் அன்டெஸ்டட், எனக்கு நான் ஒரு படி மேலே உட்காந்துருக்கேன், அப்போ அவர் கீழேன்னு தான் வரணும், இவர் அடிக்கடி ஒரு படி மேலே உட்காந்துருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்போ நீங்கள் செய்யலை, எல்லாத்துலேயும் கமிஷன் அடிச்சிருக்கீங்க, எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணியிருக்கீங்க, நாட்டோட சட்ட ஒழுங்கு சரியில்லை, 33% குழந்தைகள் கற்பழிப்பு அளவுக்கு 33% ஏறின்றாங்க, 22% பெண்களுக்கான வன்கொடுமை ஏறி இருக்கு வீட்டில், லேடிஸ் அட் கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்குன்ற போது மக்கள் உங்கள் மேலே ஆப்வியஸ்லி கோவத்தில் தான் இருப்பான். அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் ஒருத்தன நீ செஞ்ச சாதனையை செஞ்சு வளர்ச்சி அடைவேன்னு பார்த்தா நீ வந்து டிமாரலைஸ் பண்ணி ஒருத்தன அந்த குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாழும் புலவன்ற மாதிரி தான் அந்த பாயிண்டில் போகிறாங்க. அப்படி தானே இருக்குது. பார்ப்போம்ண்ணா, பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள்ண்ணா. நன்றி. நமக்கு தம்பிக்கு தேங்க்யூ.